நாங்கள் மன்னார்குடி தொகுதியை சேர்ந்த நாங்கள். எங்களுக்கு இப்போதைக்கு போட்டி போடுற சூழ்நிலையில் நிறைய பேர் இருக்காங்க அரசியல்வாதி. நாங்கள் இப்போ சீமானுக்கு தான் போடலான்னு இருக்கோம். என்ன காரணம் சார்? இல்லை, விஜய் வந்து ஒரு ஆக்டர் வந்து ஒரு சிஎம் ஆகிறதுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்கா என்னன்னு தெரியாது. அதே மாதிரியே முன்னால் இருக்கிற அரசியல் எல்லாமே ஊழல் அப்படி இப்படின்னு நிறையா சொல்லிட்டு தான் இருக்காங்க. ரொட்டீனாக 60 வருஷமாக அவங்களே ஆட்சி பண்ணுறாங்க. ஆனால் உண்மையை உறக்க சொல்கிறாரு சீமான். தமிழர்களுக்காக நிறையா போராட்டங்கள் நடத்துகிறாரு, பகிரங்கமாக இருக்கார், உண்மையை நெஞ்சிலேருந்து பேசுகிறாரு, யாரும் எழுதி கொடுத்தியெல்லாம் பேசல அவர். அதனால் நாங்கள் சீமானை தான் தேர்ந்தெடுக்கலான் இருக்கோம். சீமான் வந்து பேசுகிறதெல்லாம் நிறையா ஒரு உண்மை இருக்குது. நல்லா என்ன மாதிரியே உள்ளவங்க நிறையா. இப்போ விஜய் என்ன குவாலிஃபிகேஷனு, விஜய் என்ன பேசுகிறாரு, விஜய் வந்து நிறையா ஒரு ஆக்டர், அவர் பின்னாடி இளைஞர்கள் தான் போகிறாங்க. ஒரு 18 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ளே இருக்கிற 25 வயசுக்குள்ளே இருக்கிற இளைஞர்கள் தான் போகிறாங்க. அவர் என்னத்துக்காக போகிறாரு? அவர் கொள்கையெல்லாம் ஒரு சமத்துவமான கொள்கை இல்லையே. இன்னைக்கு சீமானை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் எவ்வளோதோ போராடுறாரு. நம்ம ஈழத்தமிழர்களுக்காக அவர் நிறையா குரல் கொடுக்குறாரு. ரெண்டாவது நம்ம சமுதாயத்துக்காக நிறையா தமிழ் சமுதாயங்களுக்காக எங்கெங்கேயோ போராடுறாரு. வந்து இயற்கையோட சம்மந்தப்பட்ட போராட்டங்களை நிறையா நடத்துகிறாரு. அதனால் சீமான் பெஸ்ட்டு. யோசிச்சு தானே ஓட் பண்ணணும். யோசிக்கிற அளவில் பார்த்தா இன்னைக்கு இருக்கிற தலைவர்களில் என்னோட ஒப்பீனியனு நான் சீமானுக்கு தான் ஓட் பண்ணலான் இருக்கேன். நன்றி சார். நன்றி, வணக்கம். வரக்கூடிய சட்டமன்ற தொகுதியில் வந்து நான் வந்து அதிமுக தான் என்னோட வாக்கு செலுத்துவேன். என்ன காரணங்கய்யா? என்ன காரணம்னா, நான் கிட்ட ஒரு 42 வருஷமா அதிமுக இருக்கேன். அதனால எனக்கு இப்போ இடையில வரக்கூடிய எடப்பாடி அம்மாவுக்கு பிற்பாடு எடப்பாடியார் வந்து விவசாயிகளுக்கு நல்ல பல திட்டங்கள் செஞ்சுருக்காப்புல, இன்சூரன்ஸு கொடுத்துருக்காப்புல, நிவாரணம் தங்கு தடை இல்லாமல் செஞ்சுருக்காரு. ரெண்டாவது வந்து விவசாயிகள் கடனை வந்து எனக்கு ஒரு 93,000 ரூபா தள்ளுபடி பண்ணியிருக்காப்புல. அந்த நன்றி கடனுக்காக வந்து நான்லாம் ரெட்டை சின்னத்துக்கு தான் நான் வாக்களிப்பேன். ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போடணும். என்ன காரணம்? நாங்கள் 40-30 வருஷமா அவருக்கு தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். அவங்க தந்தை இருக்கிறதுலேருந்து அவங்களுக்கு தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். டிஎம்கேக்கு கலைஞர் இருக்கும் போது இப்போ கலைஞர் பையனுக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம். வேற எதுலையும் மாற மாட்டோம். எங்கள் குடும்ப ஓட்டு 10 ஓட்டும் அவருக்கு தான் போடுவோம். டிஆர்பி ராஜா திமுக. ஆமாம். என்ன காரணம்? அது அவரை பொறுத்தளவு சமூக சேவைலாம் நிறைய செய்கிறாரு. மக்களுக்கு நல்லபடியாக செய்கிறாரு. உதவி திட்டம் அளிக்கிறாரு. 1000 ரூபா உதவித்தொகை வந்து எல்லாத்துக்கும் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் மருத்துவ காப்பீடம், பொது சேவைகள், மற்ற நிகழ்வு எல்லாருமே செஞ்சிட்டு இருக்காங்க. எந்த ஒரு நிகழ்வு வந்தாலும் நல்லபடியாக செய்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் நம்ம வாக்களிக்கணும். என்னோட ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்கு தாங்க நான் போடுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, மணல் கொள்ளையை தடுக்கணும், சுத்தமான தண்ணி வேணும், மழை நீர் சேகரிக்க ஒரு பெரிய டேம் வேணும். இந்த பார்த்தீங்கன்னா இந்த கீழ்மட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ கல்லணையோட முடிஞ்சு போயிட்டு அனைத்து தண்ணியுமே வந்து கடல்ல போய் சேருது. இப்போ அதை வந்து டேம் கட்டி அதை தேத்தாதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க உள்ள விவசாயிகள் வந்து நலம் பெறுவாங்க. அதை வந்து காக்கணும்னா நாம் தமிழ் கட்சி தாங்க ஓட்டு போடணும். ஏன்னா அதுதான் வந்து கொள்கை பேசுது, மக்களை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க, மக்களுக்காக உழைக்கிறாங்க, மக்களுக்காக ஓடிக்கிட்டே இருக்காங்க. வேற எந்த கட்சி பார்த்தா காசு கொடுப்பாங்க, ஜெயிப்பாங்க. இது மட்டும் தான் காசு இல்லை, எதுவும் இல்லை. தன்னோட நம்பிக்கையை வச்சு, தன்னோட கொள்கையை வச்சு இந்த மக்களுக்காக, தமிழனுக்கு சேவை செய்யறதுக்காக ஒரு கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழ் கட்சி தான். நான் தமிழனா நாம் தமிழ் கட்சி தான் போடுவேன். மற்றவங்க போடுறாங்களான்னு தெரியாது. நான் தமிழனுக்கு ஆளணும். அதனாலதான் நாம் தமிழ் கட்சி மட்டும் தான் போடுவேன். நாம் தமிழ் கட்சி பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் எந்த பிரச்சனையும் நிற்பாங்க. வேற எந்த கட்சிக்காக காசு கொடுத்தாதான் வருவான். ஒரு கட்ட பஞ்சாயத்து பேசுறதுக்கு அனைத்து பேர் வருவான். ஆனா மக்கள் பிரச்சனை பேசுறதுக்கு நாம் தமிழ் கட்சி மட்டும் தான் இருக்கு, வேற எந்த கட்சியும் இல்ல. அதனால வந்து நாம் தமிழ் கட்சி சிறப்பா ஜெயிக்குங்க. அதாவது தமிழன்ட்ட வந்து ஒரு கொள்கை இருக்குங்க. அவன் கடைசி வரைக்கும் அறத்தையே வந்து பின்பற்றுறவன். அதனால பாத்தீங்கன்னா அறம் என்னைக்குமே ஜெயிக்கும். நாம் தமிழ் கட்சி அறத்தோட போகுது, கண்டிப்பா வெல்லும். எங்களோட வாக்கு வந்து விஜய் கட்சிக்கு தாங்க இருக்கும். என்ன காரணம் சார்? ஏன்னா டிஎம்கே வந்து எங்களுக்கு யாரும் எதுவும் உதவி பண்ணலை. விவசாயம் எல்லாம் அழிஞ்சு போயிட்டு மக்கள் வந்துட்டு ரொம்ப வருமானத்தில் இருக்காங்க. அதனால நாங்கள் வந்துட்டு விஜய் கட்சிக்கு தான் வந்து நாங்கள் வந்துட்டு எல்லாம் பண்ணுவோம். ஓட்டு போடுறதா விஜய் கட்சி தான் ஓட்டு போடுவோம். ஏன்னா அவர் வந்து அரசியலுக்கு வரல, ஆனால் வந்துட்டாதான் நான் கண்டிப்பாக நம்புறேன். எங்கள் ஓட்டு எல்லாமே விஜய் கட்சிக்கு தான், வேற யாரும் கிடையாது. திமுகவுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். என்ன காரணம் சார்? இல்லை, அது அப்பையிலேருந்து அதிலே இருந்துகிட்டு இருக்கிறதுனால அதுதான் செய்ய முடியும். மாற்றி அமைக்கிறது எங்களுக்கு மனசு வராது. நம்ம சாரு வந்து சூப்பர் ஸ்டாரு இவர் தான், விஜய் தான், தளபதி தான் நான் ஓட்டு போடுவேன். டிஎம்கேல ஃபஸ்ட்டு ஓட்டு போட்டேன் முக ஸ்டாலினுக்கு. எங்கள் அண்ணன் தான் வந்து ஃபேமஸ்ஸு. அவருக்கான சப்போர்ட் பண்ணுவேன், அதிகமாக சப்போர்ட் பண்ணுவேன். வேற என்ன சார் காரணம் இருக்கு? காரணம் இல்லை சார், அவர் வந்து ஃபேனு சார். அவர் தளபதி விஜய் ஃபேன். அவர் நம்ம என்ன சொல்கிறோம்னா, கரூர் மாவட்டத்தில்
அதான் 40 பேர் இருந்ததுக்கு இவர் சம்மதம் கிடையாது. ஆனால் வந்து அவர் வந்து எனக்கு முக்கியம். என் தலை தான். அவர் வருவார், திரும்பி வருவார். எங்கள் அண்ணன் வருவார், விஜய் அண்ணன் வருவார், அவ்வளோதான். நம்ம எப்போதுமே வந்து நாம் தமிழ் சீமான் அண்ணன் பாதையில தான் நான் பயணம் செஞ்சுட்டு இருக்கிறேன். இங்க வந்து பாரிஜெல்வம் ஐயா, டாக்டர் ஐயா இருக்காப்புல, மிகப்பெரிய ஒரு பொது சேவையாளர். அவர் நல்லா கலப்பணி ஆட்டிட்டு இருக்காப்புல, எல்லா மக்கள்கிட்டையும் விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்காப்புல. என்னுடைய ஓட்டு அவருக்கு தான். இப்போ நாம் தமிழ் கட்சி சீமான் அண்ணனுக்கு தான். தேர்தலுக்கு உயர்ற மாதிரி இந்த வாட்டி அதே சதவீத ஓட்டு எக்கிறோம். ஆனா என்ன ஒண்ணு, இந்த விஜய் ஒரு கட்சி வர்றதுனால கொஞ்சம் அதிவேகமா வளர்ந்த கட்சி கொஞ்சம் ஒரு முட்டுக்கட்ட மாதிரி தான் அது. போன தேர்தலில் கமலஹாசன் வந்த மாதிரி இந்த தேர்தலில் விஜய் வந்திருக்காப்புல. இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே ரிசல்ட் எப்படின்னு பார்த்துட்டு மறுபடியும் படம் நடிக்க போயிடுவாங்க. மறுபடியும் நம்ம எப்போதுமே மக்கள் பணியில நம்ம ஒரு கட்சி கிடையாது, இது ஒரு போராட்ட இயக்கம் தானே, போராளிகள் இயக்கம் தானே. நம்ம இனத்துக்கு மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை முன்னாடி வந்து நிக்கிறது நம்ம அண்ணன் தானே, அவர் பின்னாடி தானே போகணும். இன்னைக்கு சினிமா கவர்ச்சியை பார்த்துட்டு போறவங்க வந்து அது வந்து அவங்கள என்னென்ன சொல்றது இல்லை, நடிகங்கிற முறையில போறாங்க தவிர நம்ம முன்னோர்களோ மூதாதையர்களோ நமக்கா எவ்வளவு பாடுபட்டாங்க போராடலாங்கிறது அந்த எண்ணமெல்லாம் இல்லை. இப்போதைக்கு தற்சமயத்து என்ன சினிமா நட்சத்திரம் ஸ்டாரு அதை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அவங்களாம் திரும்பி வருவாங்க. கண்டிப்பா மாற்றம் இருக்கு, வாய்ப்பு இருக்கு. அண்ணனை பொறுத்தவரையிலையும் அது வெற்றி தோல்வி எல்லாம் கிடையாது, இலக்கை நோக்கி அடையணும், மக்களுக்காக ஏதாவது ஒன்று செய்யணும்னு போராடிட்டு இருக்காப்ல. அது எல்லாருக்கும் தான் புரியாது. நம்மளாம் வந்து பிரபாகர் அண்ணன் வழிபாட்டுல வந்த நம்ம, அதனால அண்ணனை நோக்கி பின்னோக்கி செலுத்திட்டு இருக்கிறோம். நல்லது. எடப்பாடிதான். என்ன காரணங்க? அண்ணாதிமுக அவர் வந்து அப்படியே பேச்சு நல்லா திறமையா செயல்படுவார். அவர் எல்லாமே காரணங்கள் இருக்காயா? காரணம் நிவாரணம், இன்சூரன்ஸ் எல்லாமே அவர் தான் கொடுத்துருக்காரு. வேற மாட்டு கட்சிக்காரர் யாரும் கொடுக்கல. ஏழுங்க தான், ரெட்டலைக்கு தான். நான் கிட்டத்தட்ட 64 வயசாகுது. கிட்டத்தட்ட 50 வருஷ காலமாக திராவிட கழகத்தில் வந்து அண்ணாடிஎம்கே டிஎம்கே மாறி 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 எங்களை வந்து சிறைப்படுத்தி தான் வச்சுருந்தாங்களே தவிர இதுவரையிலையும் நாட்டில் சுதந்திரமாகவே இருந்தது கிடையாது. ஆகையினால இப்போ நாம் தமிழர் கட்சின்ட்டு நம்ம தமிழனை காப்பாற்றுறதுக்காக தமிழன் ஒருத்தன் வருவானான்ட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த காலம் நான் ரொம்ப ரொம்ப வேதனைப்பட்டு இருந்தேன். அந்த காலமெல்லாம் மாறி நமக்கு தமிழன் ஒருத்தன் வந்துட்டான்டா, சீமாங்கிறவன் ஒருத்தன் வந்துட்டான்டாங்கிறதுனால அந்த உணர்வில் இந்த வயசுலேயே நான் கொடி கட்டி பறந்துக்கிட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக நாம் தமிழர் ஆட்சிக்கு வரணும், சீமான் தான் முதலமைச்சர் ஆகணும். திமுக அதிமுக கட்சின்னு பெரிய கட்சிகள் இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி எதுக்கே மக்கள் தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இவங்க தான் இப்போ 50 வருஷ காலமாக அவங்கள்ட்ட அடிமையாக தானே இருக்கிறோம். சோத்து கூட வழி இல்லாமல் படிக்கிறது, காசு கட்டுறதுக்கு போய் தாலி அடமானம் வச்சு கூட படிக்க வச்சு பார்த்துட்டோம், ஒன்றும் நடக்கலையே. இதுவரையும் அடிமையாக தானே இருந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு விடுதலை ஆகணும்னா நாம் தமிழர் கட்சிக்கு போயே ஆகணும், ஜெயிக்கணும். அவர் நடந்து போகிற பாதையை பார்த்துட்டு திராவிடமெல்லாம் சேர்ந்து நம்ம தமிழன்ட்டு வர்ற அளவுக்கு இந்த கட்சி வளரணும், ஆட்சி பெறணுங்கிறத கேட்டு விடைபெறுகிறேன். எப்பொழுதுமே ஏடிஎம்கே தான். என்ன காரணம்? இல்லை அப்பையிலேருந்து நம்ம தான். இல்லை அவங்க ஜெயலலிதா அம்மா இருந்ததுலேருந்து நம்ம தான், இன்னும் தான் அதை காதலி போயிட்டு இருக்கு. இப்போ தொடர்ச்சி எங்க டிஎம்கே ஜெயிக்கிறாங்க, இதுக்கப்புறம் மாறுமா? மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மன்னார்குடி தொகுதி தான், விஜய்க்கு ஓட்டு போடலாம். என்ன காரணம்? இப்போ உள்ளவங்களாம் ஒழுங்கா செய்ய மாட்டாங்க, அவர் வந்தா கொஞ்சம் செய்வார்னு நம்பிக்கை இருக்கு. அதான். வேற எதுவும் காரணம் இருக்கா விஜய்க்கு ஓட்டு போட்டு? வேற எதுவும் இல்லை, முன்னாடிலேருந்து பிடிக்கும், இப்போ வர்றதுனால அவருக்கே பண்ணலாம்னு. சீமான் தான் ப்ரோ. விஜய் தான். என்ன காரணம் சீமான்? சீமான் எதுக்கு சொல்றோம்னா, அவரு உண்மையை பேசுறாரு, நிறைய பிரச்சனைன்னா வந்து இறங்கி வந்து எந்த உதவியா இருந்தாலும் பண்றாரு. மற்ற தலைவர்கள் என்ன பண்றாங்கன்னா என்னன்னு அவங்க இருக்கிற இடத்த விட்டு கீழே இறங்கி வர மாட்டாங்க, எந்த பிரச்சனையும் கண்டுக்க மாட்டாங்க. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு இருக்காங்க. அதனாலதான் சீமான் தான் இன்னைக்கும். நீங்க எதுக்கு சிஸ்டர் விஜய் சொல்றீங்க? ஜஸ்ட் ஒரு சான்ஸ் தான். வேற காரணம் இருக்கா? மக்களுக்காக செஞ்சிருக்காரு. வேற அப்படிலாம் ஒண்ணும், நான் அவங்களோட ஃபேன் கூட கிடையாது. ஜஸ்ட் ஒரு சான்ஸ், அவங்க என்ன பண்றாங்க மக்களுக்காக. சீமான் தானே போடுவோம். சீமான் என்ன காரணம்? அவர் கொள்கைகள் பிடிச்சிருக்கேன். வேற எதுவும் காரணம் இருக்கா? இல்ல வேற 2024 பாரதிய ஜனதா கட்சியும் ஏடிஎம்கே கூட்டுறது 2024 அதிகமான இடத்த பிடிக்கிறத வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்க வந்து 5 ஆண்டு காலத்துல எந்த ஒரு நலத்திட்டமும் மக்களுக்கு செய்யலை. இது வந்து எல்லா மாநிலத்தை விட தமிழ்நாட்டில் சிறந்து விளங்க சொல்றாங்க, சிறந்து விளங்கலை. ஏழையும் பூரா அப்படியே ஏழையாக தான் இருக்கான், பணக்காரன் இருக்கான். சொன்ன வாக்குறுதி 1% கூட செய்யலை. வந்தவொடனே நீட் எடுக்கிறேன்னாரு, விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுறேன்னாரு, எல்லாத்தையும் பண்ணி விட்டு 1 பவுன் தங்கம், தாலிக்கு தங்கம் 1 லட்ச ரூபா விற்கிது. அந்த 1 லட்ச ரூபா பணம் இன்னைக்கு வந்து 2 வருஷத்துக்கு பிறகு தான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ 2 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 24,000 போக மீத தொகை அவங்க குடும்பம் தான் போகுது. லேப்டாப்பு கொடுக்கல, அம்மா ஸ்கூட்டி கொடுக்கல,
அதே மாதிரி அம்மா உணவு செயல்படல. 7 அன்றாட வயிறு கழுவக்கூடிய விஷயங்கள் வந்து அம்மா உணவகம். 5 ரூபாய்க்கு வேட்டை கட்டிட்டு போனோம். இன்னைக்கு எதுவுமே 7 ரோட்ல நிற்கிறான், பசி பண்ணியோட இருக்கான். ஆட்சி வந்து திராவிடம் ஆட்சி மக்களை ஏமாத்துறாங்க. 26ல் ஏடிஎம் ஆட்சி வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு சார். ஓட்டுன்னு பார்த்தீங்கன்னா சீமானனுக்கு தான். என்ன காரணம்னா? எங்கள் சீமான் வந்து நேர்மையான உள்ளவங்க, விவசாயி பற்றி போராட்டம் பண்ணுறவங்க, விவசாயி பற்றி அவங்க தான் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வாட்டி ஓட்டு வந்து எங்கள் அண்ணனுக்கு சீமானுக்கு தான். சீமான் பேசுனது வந்து விவசாயிக்காண்டி போராட்டம் பண்ணி பேசுனது தான் எங்களுக்கு இன்ன வரையும் மனசுல இருக்கு. இன்ன வரையும் சீமான் பேசுறது தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டிவிக்கே தான் ஓட்டு போடலாம். அவர் 2021 சூர விட்டுருவாரு. இதுவரை அவர் பண்ணல, வந்தா பண்ணுவாரு. வேற எது காரணம் இருக்கா விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு? வேற மாறல, அவர் வந்தா மாறும்னு நினைக்கிறான். எப்பொழுதுமே தளபதி தான் ஓட்டு. திமுக அதிமுக பல பேரும் நின்றுட்டாங்க, எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா டெல்டா மாவட்டத்துக்கு முக்கிய பிரச்சனை காவேரி பிரச்சனை தான். அது 2 கட்சியுமே பேசுறதுக்கு இல்லை, அதை பற்றி போராடுறதுக்கும் தயாராக இல்லை. அதனால மண்ணை நேசிக்கிறவங்க, காவிரியை நேசிக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். அதனால என் ஓட்டு கண்டிப்பா நாம் தமிழர் கட்சிக்கு. மோடியை சப்போர்ட் பண்ற எந்த கட்சியா இருந்தாலும் அதுக்கு ஆதரவு தெரிவிப்போம். அதுதான் என்னோட கருத்தா தான் இருக்கு. திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவோம். என்ன காரணம்? எத்தனையோ கட்சி வந்தாலும் நம்மளுக்கு வந்து ஸ்டாலின் வந்து பரம்பரையா நம்மளுக்கு வந்து திமுகவுக்கு தான் ஓட்டு போடுறது. நம்ம திமுகவுக்கு தான் ஓட்டு. எந்த கட்சிக்கு எந்த தலைவருக்கு போகிறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. யாருக்கு ஓட்டு போகிறது இன்னும் சந்தேகமாக இருக்குது. அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கல. ஏன்னா எல்லாமே திட்டுப்பையில தான் இருக்காங்க. இவனை நம்பி போட்டால் அவன் திட்டுப்பாய, அவன் நம்பி போட்டால் திட்டுப்பாய. அதனால் எனக்கு யாருக்கு போகிறதுன்னு தெரில. அந்த டயத்தில் யார் நல்ல வேட்பாளர்கள் நிப்பாட்டுறாங்களோ அவங்கள பார்த்து தான் ஓட்டு போடுறோம். புதுசாக மாற்றம்னு சொல்லி வர கட்சிகளுக்கு எதுவும் வாய்ப்பு கொடுப்பீங்களா? இல்லைங்க, எல்லாமே நம்ம மாற்றம் நம்பி போட்டோன்னு வச்சுங்களேன், அவனும் அப்படி தான் இருக்கான். அதனால் நமக்கு வந்து ஓட்டு இங்கே யார் நிப்பாடுறாங்களோ அந்த மனிதர் நல்ல மனிதராக இருந்தால் அவருக்கு ஓட்டு போடலாம், அவ்வளோதான். 2 முறை வந்து அதிமுக திமுகவுக்கு போட்டு ஒன்றும் செய்யலை. இந்த வாட்டி வந்து நாம் தமிழர் கட்சி அவருக்கு தான் என் ஓட்டும் குடும்ப ஓட்டும். எதனால நான் அவரை ஆதரிக்கிறீங்க? ஏன்னா அவங்களுக்கு ஓட்டு போட்டால் நம்மளுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் இந்த முறை எந்த கட்சிக்கு நான் வாக்கு செலுத்தலான்னு இருக்கீங்க? பிஜேபிக்கு தானே. என்ன காரணத்தினாலண்ணே? இல்லை, எல்லாருமே நிறையா வருஷம் ஆண்டுட்டாங்க. இவங்க புதுசாக வரட்டுமே, வந்து காட்டட்டுமே என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போமே. அதனால பிஜேபிக்கு தானே. என்ன காரணம்? என்ன காரணம்? யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். வந்து அது செய்வார் நம்புறீங்களா? நம்புகிறோம். டிஎம்கே வந்து நல்லா இருக்கும். டிஎம்கே வந்தா நல்லா இருக்கும். என்ன காரணங்கய்யா? இல்லை, மக்களுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்காங்க, அதுதான் பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். நான் வந்து 2016லேருந்து நாம் தமிழருக்கு தான் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். அது ரீசன் வந்து அரசியல் சார்பாக இல்லை, ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கணுங்கிறதுக்காக போட்டுக்கிட்டே இருக்கிறோம். கண்டினியூவாக போட்டுக்கிட்டே இருக்கேன். என்ன காரணத்தினாலண்ணே? இல்லை, அது மிகப்பெரிய மாற்றம் வேணும். நான் வந்து நம்ம தமிழ் பல்கலைக்கழகத்தில் எம்ஏ எம்பில் பிஹெச்டி டாக்டரேட் வாங்கியிருக்கேன். அந்த மாதிரி நிறையா படித்தவங்க நிறையா சிந்திப்பாங்க. அந்த அடிப்படையில் நான் இது பண்ணிகிட்டு இருக்கேன். டிவிக்கே. இது காரணம் இருக்குங்களா? டிவிக்கேக்கு தான் ஓட்டு போடணும். அது என்ன காரணம்? அவருக்கு விஜய்க்கு அவங்க ஏதாவது வந்தா நல்லா செய்வாங்கன்னு நம்புறோம். நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு தான் போடலான்னு இருக்கேன். என்ன காரணம்? அவர் தான் ஓட்டு காசு கொடுக்காம இருக்கிறார். இந்த வாட்டி ஓட்டு போட்டேன்னா இளைய தளபதிக்கு தான் போடுவேன். நானும் கிடையாது, முக்காவாசி இளைஞர்கள் எல்லாமே இப்போ வந்து தளபதி பக்கம் தான். நான் இப்போன்னு இல்லை, ஒரு 18-20 வருஷமாவே அவர் ஃபேன் தான். படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடிலேருந்தே அவர் ஃபேன் தான். நான் ஓட்டு போகிறது அது அப்புறப்பட்ட விஷயம். நான் சின்ன வயசுலேருந்து அவர் ஃபேனாக இருக்கேன். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த வாட்டி தளபதி நின்றாருன்னா கண்டிப்பாக ஜெயிப்பார். நான் கண்டிப்பாக அவருக்கு தான் எங்கள் ஓட்டு எல்லாம். நான் ஒரு 20 பேர் 30 பேருக்கு ரெஃபர் பண்ணி கண்டிப்பாக என் சார்பாக நான் போட சொல்லுவேன். ஏன்னா தளபதி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு மனுஷன். நான் அவர் வந்தாருன்னா இந்த வாட்டி கண்டிப்பாக எல்லாமே மாறுங்கிற ஒரு நம்பிக்கை. கண்டிப்பாக பார்க்கலாம் இன்ஷால்லா. நாம் தமிழர் கட்சி வாக்கு இருக்கிறாங்கன்னா ஒரு தூயமான அரசியலை, ஒரு புனிதமான அரசியல் எடுக்கிறாங்க. இது எங்களுக்கான இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட வாழ்க்கையெல்லாம் கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். எங்கள் எதிர்கால எங்கள் பிள்ளைங்க, வருங்கால பிள்ளைங்களோட எதிர்காலம் நல்லா இருக்குன்னு நம்புகிறோம். ஏன்னா ஒரு தூயமான ஒரு புனிதமான அரசியலை முன்வைக்கிறாங்க. அது சரியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது வரைக்கும் திமுக தான் வந்துக்கிட்டு இருந்தது. அண்ணா திமுக தான் மாறி மாறி வருது. இதில் அண்ணா திமுக வந்து பிஜேபியோட கூட்டு போட்டதுனால அதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. விஜய் இப்போ புதுசாக கட்சி உருவாக்கி இருக்கிறார். அவர் புதுசாக ஒரு நடிகருங்கிற மாதிரியான கூட்டம் தான் இருக்க ஒழிய ஓட்டு போடுறவங்க கூட்டங்கிறது அதிகமாக இல்லை. அதனால் அவர் வர்றதுக்கு ஒரு முடியாத 10% வரலாம். பாக்கி எப்படி இவருங்க செஞ்சாங்களோ செய்யலையோ திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும். உங்க ஓட்டு வந்து என் ஓட்டு திமுக. அதனால இந்த முறை வந்து
புதிதாக ஒரு கட்சி, அதாவது ஒரு சில பேர் தத்துவத்தை முன் வைக்கிறாங்க நாம் தமிழர் கட்சின்னு, அந்த கட்சிக்கு எங்களுடைய வாக்கு எங்களுடைய குடும்ப வாக்கு அப்படிங்கிற இதில் முடிவில் நாங்கள் எல்லாரும் காசுக்கு விற்காம ஓட்ட நாங்கள் எங்களுடைய தன்மானத்துக்காக ஓட்டை வந்து நாம் தமிழருக்கு போகிறதா இருக்கோம். யார் நிப்பாட்டினாலும் அண்ணன் சீமான் அண்ணன் யார் நிப்பாட்டினாலும் ஓட்டு சின்னத்துக்காகனு கிடையாது, ஓட்டு வந்து அவருக்காகனே விழுவும். அதனால இந்த ட்ரிப்பு வாக்கு சதவீதம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. விஜய். என்ன காரணம்? ஏன்னா இப்போ மக்கள்லாம் அவங்க சப்போர்ட் தான் அதிகம், விஜய் சப்போர்ட் தான் அதிகம். அதனால விஜய் தான் போகிறவங்களாம்.